தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஒரு பொதுக்கூட்டம் புதுச்சேரியில் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்தில் என்னென்ன நடந்தது, ரங்கசாமியை பற்றி என்ன பேசினார், திமுகவை பற்றி என்ன பேசினார், ஒரு தொண்டர் வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்தார், அங்கே காவல் கண்காணிப்பாளர் ஈஷா சிங் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் கிரிக்கெட், என்டர்டெயின்மெண்ட், பொலிட்டிக்கல் நியூஸஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் கூகுள்லேயும் யூடியூப்லேயும் சிந்தை விவேக்னு சர்ச் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்போது ரொம்ப நாள் கழித்து வந்து பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி வாங்கினாங்க. ஓகேவா? அப்போ பொதுக்கூட்டம் இன்றைக்கி வந்து நடந்தது. அவங்க 10 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே வந்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க காவல்துறை தரப்பில். அப்போது புஷி ஆனந்த் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாஸ் இல்லாதவங்களும் உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அங்கே இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளர் ஈஷா சிங் வந்து நிறைய பேர் சோ மெனி பீப்புள் ஆர் டைன்னு சொல்லி, இங்கே நான் கரூரில் நடந்திருக்கு, அதனால் வந்து அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதம் சிறிதளவு வருது. ஓகே, அவங்களுடைய நல்ல கர்ஜனையோடு பேசும்போது தாவேகா நிர்வாகிகள்லாம் வந்து புஷி ஆனந்தும் கூட ஓகே சாரி மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் பொழுது இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஓகே, இந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புஷி ஆனந்த் சொல்கிறாரு, நீங்கள் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி புஷி ஆனந்த் நன்றி வந்து சொல்கிறாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் டேவிட்டுங்கிற ஒருத்தர் சிவகங்கை தேர்ந்தவர், அவர் வந்து துப்பாக்கியோட வரார். அந்த பாஸ் பார்க்கும்பொழுது பாஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அவர் செக்அப் பண்ணும்போது ஒரு துப்பாக்கி வந்து வச்சுருக்காரு. இதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய அந்த டேவிட்டுங்கிறவர் அந்தந்த ஒரு பூத்தில் ஒரு மாவட்டத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த பாதுகாவலர்கிட்ட இந்த மாதிரி துப்பாக்கி இருக்கும் அப்படிங்கிற சொல்லி சிம்பிளாக முடிஞ்சிருது. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து புஷி ஆனந்திட்ட கேள்வி கேட்கப்பட்டது, இந்த மாதிரி உங்கள் நிர்வாகிகளே துப்பாக்கியோட ஒருத்தவங்க வந்தாங்க கேட்கும்பொழுது, துப்பாக்கியா அப்படிங்கிற மாதிரி அவர் ரியாக்ஷன் கொடுக்கும்பொழுது, தட்ஸ் வாட் திஸ் மேட்டர் இஸ் ஓவர். ஓகே, இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு, விசாரணைன்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இவர் வந்து பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸை வந்து விமர்சிக்கவே இல்லை. திமுகவை சரி விமர்சிச்சிருக்காரு, பாஜக வந்து விமர்சிச்சிருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ்நாடும் புதுச்சேரியும் எங்களுக்கு ஒன்று தான், நாங்கள் வந்து தமிழ்நாடு புதுச்சேரியும் ஒன்று, குரல் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இது முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்காரு. அதான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தமிழக அரசு வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து சேஃப்டியாக வந்து பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு தரல, ஆனால் புதுச்சேரி அரசு நல்லாவே வந்து பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மூலயமா அவர் என்ன சொல்ல வராருங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த கரூர் சம்பவத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அடிச்சுட்டாரு. ஓகே, அடிச்சுட்டாருங்கிறத விட சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மத்திய அரசு இந்த யூனியன் பிரதேசத்துக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கணும் புதுச்சேரிக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கண்டனத்தை வந்து தெரிவிக்கிறார். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து திமுகவை நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, தோராயமாக தான் வந்து புதுச்சேரிக்கு வந்து அந்த யூனியன் பிரதேசமாக இருக்கிறதாக தோராயமாக நிதி வந்து கொடுக்கப்படுகிறது. இதனால் வந்து சிறப்பு மாநில அந்தஸ்து கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் காரைக்கால் மீனவர்களெல்லாம் வந்து நீங்கள் இலங்கை அரசும் ரொம்ப அவங்களை வந்து இப்போ கைது செய்து பிறகு ஒரு சில வாரங்கள் கழித்து அவங்களை வந்து ரிட்டன் விடுறது, அவங்களுடைய படகு எல்லாம் சேதப்படுத்துறது இப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து இதை வந்து நிலை வந்து மாறணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. 2026 கண்டிப்பாக வந்து புதுச்சேரியிலும் சரி தமிழ்நாட்டிலும் தேர்தலில் பட்டொலி வீசி பறக்கும் அப்படின்னு சொல்லி அவருடைய இதை வந்து உரையை முடிக்கிறாரு. ஓகேவா? ஆனால் இந்த இதில் இப்போ பாஸில் 5000 பேர் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அந்த கூட்டத்தை பார்த்தா எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பார்க்கலாம். இந்த வாக்கு வங்கிங்கிறது, இந்த கூட்டம் வாக்கு வங்கியாக மாறினா அடுத்த எம்ஜிஆராக கூட வரலாம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். என்றும் உங்கள் சிந்தை யூடியூப் சேனல். பாய் பாய்.